ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். தரிசனம் சேதமுறாது. நம்மில் அனைவருக்கும் வாழ்வில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்கு ஒரு முடிவும் இருக்கிறது. நம்மில் அநேகர் அதை அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அதை செய்து முடிக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டவருடன் தனியாக ஒரு சிறந்த நேரத்தை செலவிடாவிட்டால் இவை எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு சுமையாக மாறிவிடும். உங்கள் அழைப்பு ஒரு சுமையாக மாறிவிடும். உங்கள் ஊழியம் ஒரு சுமையாக மாறிவிடும். நீங்கள் பாரத்திற்குள்ளாகி எவ்வளவு அழுத்தப்படுவீர்கள் என்றால் அது அழைப்பை விட்டுவிடச் செய்யும். ஊழியத்தை புறந்தள்ளிவிடும். எது ஒரு நாள் உங்களுக்கு மகிழ்வை தந்ததோ அது சுமையாக மாறிவிடும். இன்றைக்கு அநேகர் தங்கள் முன்னால் உள்ள ஓட்டத்தை நிறுத்திவிட்டனர். ஏனெனில் அவர்கள் தூய ஆவியாருடன் நேரம் செலவிட முயற்சி எடுக்கவில்லை. உங்கள் பணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கவில்லை எனில் அப்பணியின் அர்த்தத்தை இழந்து விடுவீர்கள். நீங்கள் தினமும் ஜெபிக்காவிட்டால் உங்கள் பலத்திலேயே போராடுவீர்கள். எல்லா வாழ்வையும் இழந்து விடுவீர்கள். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் ஆண்டவர். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நல்ல பொக்கிஷத்தை காத்துக்கொள்வது எப்படி? இது ஜெபத்திலே கடவுளுடன் நேரம் செலவிடும்போது, தூய வாழ்வில் நடக்கும்போதும் முடியும். உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுவதற்கு, அதை உற்சாகமான முறையில் ஓடுவதற்கு, தடைகளை தாண்டி ஓடுவதற்கு உங்களுக்கு ஜெபம் தேவையாயிருக்கிறது. கதிரவன் மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் ஓடும் வீரரைப் போல அது தன் பாதையில் ஓடுகிறது. திருப்பாடல் 19வது அதிகாரத்தில் 5வது வசனம். உங்கள் தரிசனம் மங்கிப் போயிருந்தாலும் உங்களை பற்றிய கடவுளின் திட்டத்தை குறித்து நீங்கள் உணர்விழந்து போயிருந்தாலும், நீங்கள் எங்கே விழுந்திருந்தாலும் எழுந்து நின்று எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும். அது ஜெபத்தினால் மட்டுமே முடியக்கூடியதாகும். சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில். அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. எசையா 52வது அதிகாரத்தில் 2வது வசனம். தொடர்வோமா நண்பர்களே?